சூசைட் பண்ற அளவுக்கு ஒரு பேஷண்ட் வந்து பெயின் இருக்குன்னு வந்தாங்க. நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்தா சிவியர் எண்டோமெட்ரியோசிஸ்ங்க. அப்ப எண்டோமெட்ரியோசிஸ் ஏங்க இவ்ளோ பெயின் குடுக்குது? இப்போ யூசுவலா நம்ம கர்ப்பப்பையில இன்னர் லேயர்னா எண்டோமெட்ரியம்னு சொல்றோம். இந்த இன்னர் லேயர் தான் ப்ளீடிங் லேயர்ன்னு வச்சுக்கலாம். இந்த எண்டோமெட்ரியம்ல ஆகுற ப்ளீடிங் வந்து வெஜினா வழியா நம்மளுக்கு வெளிய வந்துரும். பல காரணங்கள்னால இந்த எண்டோமெட்ரியம் இங்க மட்டும் இல்லாம, கர்ப்பப்பைக்கு வெளியே இருக்கிற ஒரு டிசீஸ் பேர் தான் எண்டோமெட்ரியோசிஸ். அப்போ எண்டோமெட்ரியம் வந்து ப்ளீட் ஆகுறப்போ வெஜினா வழியா வெளிய வருது. இந்த எண்டோமெட்ரியல் லேயர் கர்ப்பப்பைக்குள்ள இல்லாம வெளிய இருக்கிறப்போ, அங்கேயும் ப்ளீட் ஆகும். ஆனா, அதனால வெளிய வர முடியாது. இந்த எண்டோமெட்ரியோசிஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு கம் மாரிங்க. எல்லா இடத்துலயும் இது பரவுற இடத்துல எல்லாம் ஒட்டிக்கும். கர்ப்பப்பைக்கு பின்னாடி ஒட்டிக்கும், மோஷன் பையோட ஒட்டிக்கும், 2 ஓவரீஸையும் ஒட்ட வைக்கும். இதனால பேஷண்ட்டுக்கு பீரியட்ஸ் அப்போ தாங்கவே முடியாத வலி இருக்கும். ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறப்ப வலி இருக்கும். மோஷன் போனா வலி இருக்கும். இந்த எண்டோமெட்ரியோசிஸ் இத விட மோசமா என்ன பண்ணும்னா, தொப்புள்ல வரும், நார்மல் டெலிவரி, எபிசாட்டமி சைட்ல வரும், எல்எஸ்சிஎஸ் பண்ற இடத்துலயும் வரும். எண்டோமெட்ரியோசிஸ் இருந்ததுன்னா, டெஃபினட்டா நீங்க கைனகாலஜிஸ்ட்ட சீக்கிரமா பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட்ட எடுத்துக்கோங்க.